ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேம் பிளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க ஏர்வாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் வந்துட்டு பவளப்பாறை பார்க்குறதுக்காகவே ஒரு டூரிசம் பேக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் போகிறோம். இப்போ நம்ம வந்து ராமநாதபுரம் கிட்ட நெருங்கிட்டோம். ராமநாதபுரத்துக்குள்ளே போய் நம்ம போக மாட்டோம். ராமநாதபுரத்துக்கு முன்னாடி வந்துட்டு திரு உத்திரகோச மங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் போகிற ரூட் வழியாக நம்ம போயிட்டு ஏர்வாடி தர்கா அந்த வழியாக போய் நம்ம அந்த லொக்கேஷனை வந்து ரீச் பண்ண போகிறோம். வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். தூரத்தில் தெரியுதுல ஒரு ஊர், அதுதான் திரு உத்திரகோச மங்கை. இங்கே தான் வந்து மங்களநாத சுவாமி கோயில்னு உள்ளது. இதுதான் வந்துட்டு உலகத்திலேயே முதல்ல தோன்றின சிவன் கோயில்னு சொல்லிட்டு வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு. நீங்கள் அந்த ஊரை பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மேலே மட்டும் வந்து கருமேகங்கள் சூழ்ந்திருக்கு. மேபி வந்துட்டு அங்கே மழை பெய்யலான்னு நினைக்கிறேன். நம்ம போகிற ரூட்டில் ஃபுல்லாக வந்துட்டு மழை பெய்யவே இல்லை. நான் ஏர்வாடி போகிற வரைக்குமே மழை பெய்யல. ஆனால் அந்த ஊரில் மட்டும் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு நம்ம போன டைமில். அந்த கோயிலுக்கு நான் ஏற்கனவே 2-3 தடவை போயிருக்கேன். ரொம்ப அமைதியாக அழகாக இருக்கும் அந்த கோயில். இப்போ வந்துட்டு ரெனோவேஷன் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. கோயிலில் மராமத்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்க. இது நம்ம ஏர்வாடி தர்கா. இது வந்து நம்ம முஸ்லீம் சகோதரர்களோட ஒரு மிகச்சிறந்த ஒரு புனிதமான இடம். இந்த இடத்துல வந்துட்டு நிறைய இந்த பில்லி சூனியம், அப்புறம் வந்துட்டு இந்த மனநலம் பாதித்தவங்க, இப்படி நிறைய பேர்த்த க்யூர் பண்ணுறாங்க. அது எப்படி என்னென்னு இன்னும் வந்துட்டு நிறைய பேரால் கண்டுபிடிக்கவே முடியல. இது அறிவியலுக்கே வந்து சவாலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த ஊர் வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். காஞ்சனா படத்தில் வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸில் ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்க. அந்த ஏர்வாடி தர்கா தாண்டி ஒரு சின்ன ரோடு ஒன்று போயிட்டே இருக்கும். வழியிலிருந்து வந்துட்டு ஃபுல்லாகவே போஸ்டர்லாம் வச்சுருப்பாங்க. கட் அவுட் மாதிரி, பேனர் மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டோம்னா ஒரு இடத்துல ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அதுதான் பிச்சை முப்பன் வலசை மணல் திட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு போய் தான் நம்ம வந்து பவளப்பாறை பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோம். இதுதான் வந்து இந்த பிச்சை மூப்பன் வலசை கிராமம். இந்த கிராமத்துலேருந்து நமக்கு வந்துட்டு எக்கோ டூரிசமாக வந்துட்டு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த சுற்றுலா வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபாய் டிக்கெட்டு மாதிரி வாங்குவாங்க. நம்ம உள்ளே போகும்போது இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டோடு நம்மளை வந்து உள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி வந்துட்டு செட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடம் நல்லா காத்தோட்டமாகவே சூப்பராக இருக்கும். ஏன்னா பீச் ஓரத்தில் இருக்குது, நல்லா காத்தோட்டமாகவே இருக்கும். உள்ளே போனோம்னா அங்கே என்னென்ன பவளப்பாறைகள் இருக்குது, என்னென்ன மீன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக போர்டுகள்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம உள்ளே போய்க்கலாம். அங்கே ஒரு சின்ன கேன்டீன் மாதிரி இருக்குது. பக்கத்துலேயே வந்து மீன் சாப்பாடு மற்ற எல்லாமே இருக்குது. நம்ம வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்காகவே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார்னு சொல்லிட்டு ஒரு க்ரீனரியாக ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மற்றபடி வந்துட்டு என்னென்ன பவளப்பாறைகள் இருக்குது, மீன்கள் இருக்குதுன்னு அங்கே போர்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து 14 பேர் அல்லது 10 பேர் இருந்தால் தான் அந்த போட்டில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஆளுங்க வர வரைக்கும் 10 பேர் 14 பேர் சேர்கிற வரைக்கும் நம்மளை வந்துட்டு உள்ளே என்ட்ரியாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பீச்சை ரசிக்கலாம். இல்லை வந்துட்டு அந்த கேன்டீனில் ஏதாவது சாப்பிட்லாம். இல்லைனா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். சில்ட்ரன்ஸ் விளாட்றதுக்குன்னு தனியாக சின்ன பார்க் மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். போன டைமில் வந்துட்டு நான் ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணேன். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் வந்தாங்க.
அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 பேர் வந்து 7 பேர் மொத்தம் வந்து கிளம்புனோம். ஏன்னா நாங்கள் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணோம். ஸோ இந்த ட்ரிப்போட வந்து என்ட்ரி டைம் என்னென்னா காலையில் 9 மணிக்கு போயிட்டு 4 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் 2 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வெள்ளனா போயிருங்க. வெள்ளனா போனாலும் உங்களுக்கு ஆளுங்க வந்துட்டு 14 பேர் இல்லை 10 பேர்கிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று செவ்வாய்க்கிழமை வந்துட்டு இந்த எக்கோ டூரிசம் லீவு. இங்கேன்னு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே செவ்வாய்க்கிழமை வந்துட்டு எக்கோ டூரிசம் லீவு. ஸோ நாங்கள் வந்துட்டு போட்டில் ஏறி உள்ளே கடலுக்குள்ளே வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்த கிளாஸ் போட்டில் போகும்போது வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கடலுக்கு நடுவில் ஆக்சுவலாக எனக்கு இதுதான் வந்து நான் அந்த கன்னியாகுமரியில் வந்து போட்டில் ஒரு தடவை போயிருக்கேன். அந்த திருவள்ளுவர் சிலை கூட்டு போவாங்கள்ல, அந்த இதுக்கு போயிருக்கேன். ஆனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. நல்லா இருந்துச்சு, அந்த அனுபவம் நல்லா இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கப்பலில் ட்ராவல் பண்ணி அந்த போட்டில் ட்ராவல் பண்ணி ஒரு மணல் திட்டு ஒன்று இருக்குது. அந்த மணல் திட்டுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மணல் திட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த இறந்து போன பவளப்பாறைகள் தான் வந்துட்டு கொட்டி கிடக்கும். அந்த இடம் ஃபுல்லாமே வெறும் பவளப்பாறைகள் தான். அது என்ன சொல்லுவாங்கன்னா, அது இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் அதில் வந்து கரை ஒதுங்கி கிடக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை சுற்றி வெறும் கடல் தான், நடுவில் மட்டும் அந்த சின்ன மணல் திட்டு. அங்கே ஒரு அரை மணி நேரம் நம்மளை டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுவாங்க. நம்ம அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். உண்மையிலேயே நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அரியமான் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்தில் ஒரு பீச் ஒன்று இருக்குது. அங்கே தான் இந்த அளவுக்கு வந்து வாட்டர் வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் போனப்போ வந்து இவ்வளோ கிளியராக வந்து வாட்டர் வந்து அங்கே தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இங்கே மட்டும்தான் பார்க்குறேன் வாட்டர் இவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாட்டில் இந்த இடத்துல மட்டும்தான் வாட்டர். இப்போ தனுஷ்கோடி போனீங்கன்னா தனுஷ்கோடியில் கூட தண்ணி கொஞ்சம் கலங்களாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து கிறிஸ்டல் கிளியராக அந்த வாட்டர் இருந்துச்சு. அவ்வளோ பியூராக இருந்துச்சு அந்த வாட்டர். நம்ம வந்துட்டு அந்த பவளப்பாறைகள் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அந்த இறந்து போன பவளப்பாறைகள் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அதை நம்ம அங்கே பார்க்குறதோட சரி, நம்ம இங்கே கொண்டு வர முடியாது, அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. தெரிஞ்சுன்னா ஃபைன் போட்டுருவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பிச்சை மூப்பன் வலசைன்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்தில் இருக்க இந்த பவளப்பாறை பார்ப்பாங்கல்ல, அந்த தீவில் தான் இருக்கும். இது ஒரு ஐலாண்டு. இப்போ நம்ம வந்து கடலுக்கு நடுவில் இருக்க ஒரு சின்ன மணல் திட்டு, இதுதான் அந்த மணல் திட்டு. இந்த மணல் திட்டில் நின்று இந்த கடலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மணல் திட்டு ஃபுல்லாமே வெறும் இந்த பவளப்பாறைகள் தான். அது எல்லாமே வந்துட்டு காஞ்சு போய் இப்போ இது கிடக்கு. ஆனால் இது நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம், அதை கையில் எடுத்து கொண்டு வர முடியாது. ஆனால் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, அவ்வளோ கிளியராக இருக்குது. வாட்டர்லாம் செம்மையாக இருக்குது. இங்கே ஒருத்தர் கிரிக்க மாதிரி எங்கிட்ட போயிட்டு வந்துட்டு இருக்கான். ரொம்ப கடலில் விளாண்டுட்டு இருக்கான் பையன். இப்போ தான் கடலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவன், அதனால் அப்படி தான் விளாண்டுட்டு இருக்கேன். இப்போ நம்ம இந்த போட்டில் தான் வந்தோம். வந்துட்டு அவங்க இங்கே விட்டுட்டு நம்மளை வந்துட்டு இறக்கி விட்டுட்டு இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இது முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கரைக்கு போயிட வேண்டியதான். நம்ம போன டைம் வந்துட்டு காற்றும் அலையும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அலையோட ஆக்ரோஷம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு நம்ம போன டைமில். அது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் தான் போயிருப்போம். அந்த கடலுக்கு நடுவில் நம்ம மட்டும்தான் இருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்துட்டு நம்மளை வந்துட்டு அந்த கப்பலில் வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி காட்டினாங்க. அந்த மணல் திட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப கப்பலில் ஏற்றிடுவாங்க. அந்த கப்பலில் ஏற்றி அந்த மணல் திட்டை சுற்றி ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே வந்துட்டு அந்த கப்பலில் வந்து ரவுண்ட் அடிப்பாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து பவளப்பாறைகளை வந்துட்டு காட்டுவாங்க. இது வந்து சீசன் டைமில் மட்டும் போனால் தான் அந்த பவளப்பாறைகள் வந்து தெரியும். எல்லா நாளுமே தெரியாது. அந்த சீசன் டைமில் போனால் மட்டும்தான் அந்த பவளப்பாறைகள் தெரியும். நம்ம போன டைமில் வந்துட்டு லைட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அதை வந்துட்டு வீடியோ எடுத்து உங்களுக்காக காட்டியிருக்கோம். அந்த பவளப்பாறைகள்லாம் வந்துட்டு நம்ம உள்ள கடலுக்குள்ளே பார்க்கும்போது, இந்த போட்லேருந்து அதுவும் பார்க்கும்போது, வெறும் கண்ணால் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இது என்னென்ன வகைன்னு சொல்லிட்டு என்னால் யூகிக்க முடியல. இருந்தாலும் வந்துட்டு அதை எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த கப்பலில் போகணுங்கிறது வந்துட்டு ரொம்ப நாள் ஆசை. என்னென்னா
ஒரு கப்பல் எடுத்து கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக கப்பலில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. முடிஞ்சுன்னா யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் என்னன்னு பார்த்து அது ஒரு விலாகாக வேணால் தனியாக வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த கப்பலில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour நம்ம கப்பலில் வந்து சுற்றிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் தம்பி ரொம்ப என்ஜாய் பண்ணான். அவன் யோகேஷ் வந்துட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். ஏன்னா அவனுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. இந்த மாதிரி லாங்லாம் அவன் போனதில்லை. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். அந்த இடமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு அங்கே விட்டு வெளியே வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. இருந்தாலும் நம்ம வந்துட்டு இன்னும் நிறையா இடத்த நம்ம கவர் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால நம்ம இன்னும் நிறைய இடத்துல போயிட்டு இந்த மாதிரி தெரியாத இடம் வந்துட்டு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.